ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து IntelliJ ஐடியா எப்படி டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். க்ரோமில் போயிட்டு IntelliJன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர IntelliJ ஐடியா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜெட் பிரெயின்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ ஃப்ரீ வெர்ஷன் ஓப்பன் சோர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி IntelliJ ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட விண்டோஸ் சிஸ்டம் எதுவோ அந்த உங்களுக்கு என்ன வேணுமோ ஜிப் ஃபார்மேட்டோ இல்லை எக்ஸிக்யூஷன் அந்த ஃபார்மேட் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் இதுவே ஓகே தான். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ மொத்தம் 613 MB டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோல்டரில் போயிட்டு அது டவுன்லோட் ஆகிருக்கிறத அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது உங்களோட டெஸ்டினேஷன் ஃபோல்டர் எங்கே வந்து ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே இங்கே போய் ஸ்டோர் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் ஷார்ட்கட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆப்ஷன் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது எல்லாமே வந்து லிஸ்ட்டில் காமிச்சது எல்லாமே அது இன்ஸ்டால் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கிளிக் ஃபினிஷ் டு க்ளோஸ் செட்டப். நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை ரன் பண்ண போகிறோம் டைரெக்டாக. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி தான். இது செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. டோன்ட் சென்ட் இதை நீங்கள் என்னென்னா சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதாங்க. IntelliJ ஐடியா வந்து இன்ஸ்டால் ஆகி கான்ஃபிகர் ஆகி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஜாவா இருக்கா இதை கொடுங்க. ஸோ இந்த லொக்கேஷன் ஐடியா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும் இல்லை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மாற்றிக்கலாம். இப்போ ஜேடிகே நம்மக்கிட்ட அப்டேட்டட் வெர்ஷன் 22 இருக்கிறதுனால அது 22 எடுத்துக்கிச்சு. ஸோ நான் வந்து க்ரியேட் கொடுத்துட்றேன். ஸோ அது டிஃபால்ட்டாக ஒரு மெயின் கிளாஸ், ஒரு மெயின் மெத்தட். நம்ம இதை அப்படியே ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். டிஃபால்ட்டாக நம்ம இருந்த கிளாஸ் அதை யூஸ் பண்ணிக்கணும். இங்கே சிஸ் அவுட் போட்டு ஒரு சில கால்குலேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு கன்சோலில் காமிச்சிச்சு. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். IntelliJ ஐடியா வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஐடி, லைக் எக்லிப்ஸ் மாதிரியே. எக்லிப்ஸோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.